நம்மள மேலையும் கீழையும் ரொம்ப மோசமா ஆண்டுகிட்டு இருக்கிற பாசிச பாஜக அரசையும் பாய்சன் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த பாஜக அரசு நம்மள கொஞ்ச நெஞ்ச கொடுமையாங்க செய்து பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லயே காணோமா. இது என்ன பெரிய விஷயம்? இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா, ஓட்டு திருட்டு. வீட்டு நம்பர் 0ன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்திருக்காங்கன்னா பாத்துக்காங்களேன். அடுத்து 1 நேஷன் 1 எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல் 2029ல இவங்களோட ஆட்சி காலம் முடிய போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதனால இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்துல தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா. அப்பதானே ஒரே நேரத்துல இந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியா செய்ய முடியும். இதுக்கு பேர் என்னங்க? ஜனநாயக படுகொலை தானே. அடுத்து டீலிமிட்டேஷன், பார்லிமெண்ட் தொகுதிகள் மறுசீராய்வு. நம்ம சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவுக்கு அதிகமான பார்லிமெண்ட் தொகுதிகள் கிடைக்கிற மாதிரி ஒரு மோசடி வேலையை ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் டிவிகே முதலையே எதிர்த்தோம், இப்பவும் எதிர்க்கிறோம், இனிமேலும் எதிர்ப்போம். அதனால இந்த SIR, 1 நேஷன் 1 எலெக்ஷன், டீலிமிட்டேஷன் இதெல்லாம் எதிர்கட்சிகளை அழிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம சவுத் இந்தியாவோட அந்த பவரை குறைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு மோசடி வேலைகள். இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜக அரசு செய்யற ஒரு துரோகம்.